ஹாய் ஆல் வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு வந்து எங்களோட 15 டேஸ் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்சஸ் நடந்தது இல்லையா? அன்னைக்கு வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு மேக்கப் காமிச்சது. தட் இஸ் செலிபிரிட்டி லுக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஸ்வேதா, பட் காமன்லி கால்ட் அஸ் சின்னத்திரை அன்சிகா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். என்னை விட உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கலாம், நிறைய சீரியல்ஸில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இவங்க தான் என்னோட செலிபிரிட்டி மாடல். ஸோ எப்பயுமே எங்களோட 15 டேஸ் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸில் கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டி கண்டிப்பாக நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். ஸோ ஒரு நோன் ஃபேஸ் இல்லையா, ஒரு நோன் ஃபேஸ்க்கு பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான். ஸோ அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஐ மேக்கப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹைலைட்டர் இப்போ நான் அப்ளை பண்ணுறது ஐ ஷேடோ கிடையாதுங்க, ஹைலைட்டர் நிறைய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய மார்ஃபி பேலட் தான் அன்றைக்கி ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணேன். இது வந்து ஸ்வேதாவுடைய ட்ரெஸ் அன்றைக்கி கிடையாது, இது ஜஸ்ட் வாஸ் அன் ஓவர் கோட். ஸோ அவங்க என்ன ட்ரெஸ் போட போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி 2 லுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ 2 லுக்குமே ஃபுல்லாக இதில் வரப்போகுது. ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் லுக் ஃபுல்லாக வரும் அண்ட் செகண்ட் லுக்கோட அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2வது கலர் வந்து அந்த ஹைலைட்டருக்கு அப்புறம் நான் அப்ளை பண்ணது வந்து காப்பர் ஷேட். ஒரு காப்பர் ஒயருடைய கலர் என்ன கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ஷேடு தான் நான் அப்ளை பண்ணேன். இட்ஸ் நாட் கோல்டு அண்ட் இட்ஸ் நாட் ஆரஞ்சு and it's not brown also. ஓகே, அது வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணேன். வி ஹாவ் சம் ஃபிங்கரிங் டெக்னிக் ஆல்சோ. ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபிங்கர் டெக்னிக்ஸும் இருக்குது, ப்ரஷஸோட டெக்னிக்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ஒரு வாட்டியுமே ஒரு ஸ்டெப்புமே நான் காமிப்பேன். அண்ட் ஐப்ரோஸ் வந்து ஸ்வேதாக்கு வந்து நல்லா அழகாக ஆல்ரெடி இருந்ததுனால இது வந்து ஓ மை ப்ரோஸ் அப்படின்னு நைக்காவுடைய ப்ரோ மஸ்காரா அதுதான் அவங்களுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை கிளாஸில் 15 டேஸ் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு எங்கே என்ன தேவைப்படுதோ, எல்லாருக்கும் ஐப்ரோஸ் வரையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்ற இடத்துல அதை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நாலேஜ் அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவ் யூஸ்ட் அ சாட்டின் ப்ரைமர். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப். அந்த தண்ணி ஊற்றினாலும் தண்ணி நிற்காது ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேக்கப் தான். ஸோ நாங்கள் பண்ணுற எல்லா மேக்கப்புமே வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். பட் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் அப்படின்னும் போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கூட ஸ்கின்ல நிற்காதுங்க. ஸோ தட் இஸ் கால் தட் பர்டிகுலர் மேக்கப். சாட்டின் ஃபினிஷ் ப்ரைமர் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஸ்வேதாவுடைய கலருக்கு வந்து என்ன டோன் முதல்ல செலக்ட் பண்ணணுன்றதுலேருந்து எப்படி சூஸ் பண்ணணும். எஸ், ஷி இஸ் ஃபேர், பட் இருந்தாலும் ஸ்கின்னுக்கு வந்து மேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த அவங்க டோன் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க பிஃபோர் மேக்கப்பில். ஸோ ஆஃப்டர் மேக்கப்பும் அந்த டோன் மாறவே மாறாது. பட் மேக்கப் போட்டிருப்போங்க, நிறையவே போட்டிருப்போம். பட் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்தது, யூ ரியலி லைக் இட்டா. அண்ட் 2வது ஒரு விஷயம், எங்கேயாவது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நான் விட்டுருந்தாலோ, உங்களுக்கு அது தெரியணும், நான் என்ன யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்னாலும் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, அண்ட் எஸ் நோஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நிறைய மேக்கப் நானும் பார்ப்பேங்க. அதில் வந்து நோஸ் அண்டை பார்த்தீங்கன்னா திட்டா ப்ராடக்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ நோஸ்க்குன்னு பர்டிகுலர் ப்ரஷஸ் ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரஷஸையும் நம்ம யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும், நோஸை வந்து பிளெண்ட் பண்ணணும். கண்ணுக்கு கீழேயும் அதே ப்ராப்ளம் வரும். ஓகே, மேக்கப் பண்ணுறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த பிரச்சனைகள் எனக்குமே வந்திருக்கு. பட் நிறைய பை ப்ராக்டிக்கல் நாலேஜில் என்னன்னா நானே நிறைய விஷயங்கள் கரெக்ட் பண்ணி அதுக்கான ரெமெடிஸையும் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த ரெமெடிஸை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் தான். இந்த சீக்ரெட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேர்ல்ஸ் அகாடமிக்கு தான் வரணும். எங்களுடைய ஆஃப்லைன் கிளாஸ் 15 டேஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சீக்கிரமே. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஓகே, அண்ட் கண்ணுக்கு கீழே வந்து கொஞ்சம் டார்க் பண்ண, அதாவது பிளாக் ஐ ஷேடோ கிடையாது, இது வந்து ஒயின் கலர், ஒரு ஒயின் ப்ரௌன், அந்த ஒயின் பாட்டிலில் ஒரு ப்ரௌன் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான் வந்து கீழே கொடுத்துருந்தேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐ மேக்கப் ஸ்மர்ஜ் ஆகாமல் நல்ல லாங் லாஸ்டிங்காக அண்ட் ஐயையும் போல்டாக காமிக்கும். ஸோ ஃபைனல் மேக்கப் அவுட்புட் அப்போ பாருங்கள் கண் எந்த அளவுக்கு போல்டாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நவ் கம்மிங் டு த லிப்ஸ்டிக்கு வந்து ஐவ் யூஸ்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நியூடு பிங்க் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா கண் வந்து நல்லா பிரைட்டாக அழகாக பண்ணதுனால லிப்பை வந்து நான் கொஞ்சம் சட்டில் பண்ணோம். ரொம்ப ரெட்டு, ரொம்ப பிரைட் பிங்க் ஆர் டார்க் பிங்க், மெரூன் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவ் கிவன் அ நியூடு பிங்க்.
அந்த கலர் தான் கொடுத்துருந்தேன். அண்ட் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு டிப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்ணோட எட்ஜை கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. பிளண்ட்டாக வேணும்னா பிளண்ட் பண்ணிக்கலாம், ஷார்ப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிளைண்ட் ஆர் பிரைடுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து லிப்ஸோட ஷேப் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். இங்கே கொஞ்சம் போட்ட மாதிரி இருக்குது, உள்ளே போன மாதிரி இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுவோம். எஸ், திஸ் இஸ் த மேக்கப் அவுட்புட். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸ்வேதாவோட கலர் எப்படி இருந்தது. அண்ட் இப்போ அந்த க்ளோ ஸ்கின்ல யூ கேன் see the glow. ஸோ இதுதான் அன்றைக்கி அவங்க போட்டிருந்த அட்டையர். அந்த ட்ரெஸ் ஒரு ஆரஞ்ச், ஒரு பிங்க், ஒரு வைலட் பார்டர், அப்புறம் ப்ளூ ப்ளவுஸ். ஸோ அதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த லுக் தான் அன்றைக்கி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. ஒரு ப்ரைடல் லுக் தான், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரைடல் லுக்கு. ஸோ அம்மா வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணாங்க. ஸோ ஜுவல்லரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக ஜடை மிஸ் பண்ணாதீங்க, ஹேர் ஸ்டைலில் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எஸ், திஸ் இஸ் த பேக் வியூ. இந்த ஜடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணோம். பட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக அதை தச்சது, அதை அரேஞ்ச் பண்ணது, அந்த ஒரு பேட்சையுமே தச்சது எல்லாமே அவங்க பண்ணது தான். ஸோ இந்த மேக்கப்பில் உங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டி டவுட்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ராடக்ட் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இது வந்து நடுவில் ஒரு டச்சப் தேவைப்பட்டுச்சு, அவங்க பண்ணது. யூ கேன் see the ஐ மேக்கப். எவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐ மேக்கப் எவ்வளோ போல்டாக தெரியுது பாருங்கள். கீழே வந்து ஒரு நல்ல டார்க் ஒயின் கலர் கொடுத்தோம் இல்லையா, அதுதான் ரீசன் கண்ணு நல்லா போல்டாக தெரிகிறதுக்கு. ஸோ ஐவ் கிவன் 3 different shades. அண்ட் எஸ், இது வந்து நாங்கள் சும்மா அந்த புலி படத்தில் ஹன்சிகா வந்து ஒரு கடைசி லுக்கில் வருவாங்க இல்லையா, அந்த ஒரு குயின் லுக்கில் இந்த மாதிரிலாம் வருவாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக. எஸ்பெஷலி த ஹேர் ஸ்டைல் அண்ட் கண்ணு ஐ மேக்கப் கூட மாற்றிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வரப்போகுது, பாருங்கள். பிகாஸ் இஃப் யூ லைக் மேக்கப் கண்டிப்பாக பாருங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல். see you in another video.